அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog வந்து ஈத் vlog தான். 100+ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. யார் யாரெல்லாம் வந்து நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த ஊர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. நான் ஏன் கமெண்ட் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போவுமே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் யாருமே பண்ண மாட்டீங்க. ஸோ பண்ணாதீங்கன்னு சொன்னால் வச்சு பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் தான் நான் கமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணாலுமே யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்குமே ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அவங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிக்குது, அதனால தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கும். எனக்கும் இன்ட்ராக்டடாக ஃபீல் ஆகும். இன்னும் எந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வீடியோஸ் எந்த மாதிரி கான்டென்ட் வந்துட்டு போட்டால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு கண்டென்ட் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவை எந்த ஊர்லேருந்துலாம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Hey everyone, welcome to my channel. This is Shaheen from Architect Studio. அடுத்த நாள் தான் ஈதுன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே நினச்சி பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி 1 டே பிஃபோரே எல்லாருக்குமே ஈத் வந்துருச்சு. எப்போவுமே ஈத் அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு தான் மெஹந்தியே வைப்போம். பட் ஒரு 2 நாள் முன்னாடியே வச்சுக்கலாமேன்னு சொல்லி, எதுக்கும் வச்சுக்கலாம், ஈத் அப்போ வேலையாக இருக்குமோமேன்னு சொல்லிட்டு 2 டேஸ் பிஃபோரே வந்துட்டு ஹென்னா ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு நாங்கள் வீட்லேயே வச்சுக்கிட்டோம். அப்சானா ஹென்னா ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்க தான் வந்து வீட்டுக்கு போட்டு விட்ருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். இவங்க வந்து கள்ளக்குறிச்சி பேஸ் தான். பட் இப்போதைக்கு துபாய் வந்திருக்கிறதுனால துபாயில் வந்து எனக்கு போட்டு விட்டுருந்தாங்க. பட் மோஸ்ட்லி வந்துட்டு எப்போவுமே அவங்க வந்து கள்ளக்குறிச்சியில் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் வந்துட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க ப்ரைடல் மெஹந்தி, அதுக்கப்புறம் ஹென்னா கோன்ஸ், நெயில் கோன்ஸ், ஆர்கானிக் கோன்ஸ் எல்லாமே வந்து செல் பண்ணுறாங்க. ரீசனபிள் ப்ரைஸில் செல் பண்ணுறதுனால நீங்கள் கண்டிப்பாக நிறையவே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு துபாயில் ஆர்கானிக் கோன்ஸ் வேணும்னா கூட நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அவங்க வந்து ரஷீதியாவில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ரஷீதியா பக்கத்தில் எங்கேயாச்சும் வந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். போதுமா? ஓகே, தேங்க்யூ சொல்லிடு மாமிக்கு. ரொம்ப அழகாக இருக்கா? ஷாசியா ஃபர்ஸ்ட் இதுன்னு சொல்லிட்டு என்னால் எழுத முடியல. அப்போ அவள் ரொம்ப குட்டி, 3 months பேபி தான். ஸோ அதனால இப்போ வந்துட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாசியாஸ் 4th இதுன்னு சொல்லி கையில் எழுதியிருந்தாங்க ஹார்ட் போட்டு. இப்போ தான் அவளுக்கு வந்துட்டு இதுனா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு உள்ளே வந்து அவள் பேர் எழுதணும், அதுக்கப்புறம் 4th இது எழுதணும், அந்த மாதிரி கேட்டுட்ருந்தா. எனக்கு எப்போவுமே போல்ட் டிசைன், ஃப்ளோரல் டிசைன்ஸ் தான் பிடிக்கும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி 3/4 கைக்கு வரைக்கும் வந்துட்டு எனக்கு போல்ட் டிசைன்ஸ் வேணும், ஃப்ளோரல் பேட்டர்னில் வேணும்னு சொன்னோன்னே அவங்களே வந்துட்டு ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி போட்டுருந்தாங்க. எனக்கு மோஸ்ட்லி எல்லா மெஹந்தி டிசைன்ஸ்லேயும் ஹார்ட் ஷேப் போட்டால் ரொம்பவே பிடிக்கும். ஷாசியாவுக்கு வந்து ஹார்ட் அப்சஷன் வந்துட்டு என்கிட்டேருந்து தான் வந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு ஹார்ட் போட்டு அதுக்குள்ளே வந்து ஏஎஸ்ன்னு சொல்லிட்டு இல்லை அஸ்மி ஷாஹின் இல்லை அஸ்மி ஷாசியா அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு மெஹந்தியில் ஏதாச்சும் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன் மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டு. ஸோ அந்த மாதிரி ஷாசியாவும் எழுதி வேணும்னு சொல்லிட்டு இந்த டைம் கேட்டு எழுதினது தான். ஒரு கையில் ஏ அண்ட் இன்னொரு கையில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அஸ்மி அதுக்கப்புறம் ஷாசியா அந்த மாதிரி போட்டிருந்தேன். ரொம்பவே நீட்டாக அழகாக போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கும் சரி ஷாசியாவுக்கும் சரி. ஷாசியாக்கெலாம் போட்டுவிட பொறுமை வேணும், ஏன்னா ஆட்டிக்கிட்டே தான் இருப்பாள். ஸோ அவளுக்குமே நீட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு சைட் ஃப்ளோரல் பேட்டர்னும் இன்னொரு சைடு வந்துட்டு நான் ஆர்ச் டிசைன் கேட்டிருந்தேன். ஸோ அது மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இவங்களோட நெயில் கோனுமே வந்துட்டு நல்லா செவந்துச்சு. அவங்க 2 times வைக்க சொன்னாங்க. பட் என்னால் 2 times வைக்க முடியல. 1 timeலேயே நல்லா செவந்துருந்துச்சு. 5 hours தான் என்னால் வைக்க முடிஞ்சு. அவங்க 8 hours வைக்க சொல்லியிருந்தாங்க. பட் 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் தண்ணி படாமல் வச்சுருந்தேன். ஸோ 5 hours ஸ்டேனே வந்துட்டு நல்லா டார்க்காக வந்துருந்துச்சு. ஷாசியாக்கெலாம் வந்துட்டு 3 hours ஸ்டேன் தான் இது. ஸோ அதுவுமே நல்லா டார்க்காக வந்துருந்துச்சு. எண்ணெய் தடவிட்டு மார்னிங் சஹர் அப்போ தான் வாஷ் பண்ணியிருந்தேன் சோப் போட்டு. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு சஹர் செஞ்சுட்டு ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு எடுத்த வீடியோ தான் இது. 8 hours ஸ்டேன் இது. ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு. ஈவினிங் நோம்பு திறந்துட்டு மஹ்ரிப் தொழுதுட்டு உட்காந்துருக்கப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க நாளைக்கு தான் வந்துட்டு ஈதுன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பண்ணுறதே புரியல. ஏன்னா வீட்டில் வந்துட்டு லிட்ரலி ஒரு வெங்காய தக்காளியோ இல்லை நட்ஸோ எதுவுமே இல்லை. ஈதுக்கு முன்னாடி நாள் போய் வாங்கிக்கலாம், இன்னும் 2 days இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அசால்ட்டாகவே இருந்துட்டோம். ஈது ஹாலிடேஸ் வரதுனால என்னோட ஹப்பிக்கும் வந்துட்டு ரொம்ப ஓவர் ஒர்க்கும் கொடுத்துட்டுனாங்க ஆஃபீஸில். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் வீட்டுக்கு வரதுக்கே 10 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நாங்கள் கார் இல்லாததுனால மெட்ரோவில் தான் போகணும். ஸோ எங்கேயுமே போகல. அந்த மீன் டைம் வந்துட்டு என் ஃப்ரெண்டுமே வந்துட்டா வீட்டுக்கு. ஸோ ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால பேசிகிட்டே உட்காந்துட்டு அப்படியே 12 மணி ஆகிடுச்சு. எனக்குமே வந்து ரொம்ப ஸ்டமக் பெயினாக இருந்ததுனால மார்னிங் எந்திரிச்சு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு பிள்ளையை தூங்க வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டு படுத்துட்டோம்.
ஹப்பி தூங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நான் அவங்க கையில் வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு நேரில் எழுதியிருந்தேன். அது காலைல நல்லாவே செவந்து வந்துருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சோடனே வேலையாக ஷீர் குருமா செய்ய ஆரம்பிச்சாச்சு. வேறு எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணாததுனால ஷீர் குருமா மட்டுமே தான் நான் செஞ்சுருந்தேன். க்ராசரியில் வந்து நட்ஸ் அதுக்கப்புறம் ரேசன்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கூடவே மில்க் கூட இல்லை வீட்டில், அதையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மில்க்கு அதுக்கப்புறம் ரேசன்ஸ் நட்ஸ்லாம் வந்தோடனே அதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நெய்யில். அதே நெய்யில் வந்துட்டு வெர்மிஸ்லி ருமாலி சேமியான்னு சொல்லுவோம், ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃப்ரை பண்ணிகிட்ருக்கப்போ நான் பாலும் காய்ச்சி போட்டிருந்தேன். ஸோ அது காய்ச்சி வந்ததுக்கப்புறமா நான் இந்த சேமியாவும் நெய்யும் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். அது கூடவே நம்ம இப்போ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ரெயின்போ பிராண்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். தாராளமாக நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நான் ஆட் பண்ணல, ஸோ கண்டென்ஸ் மில்க் மட்டுமே போட்டு ஷீர் குருமா பண்ணியிருந்தோம். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் சேமியாலாம் ஓரளவு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கேஷ்யூஸ் அண்ட் ரேசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். பாதாம் வந்து ஊற வச்சு கட் பண்ணி யூஸ்வலாக ஆட் பண்ணுவோம். பட் அன்றைக்கி எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, மார்னிங் தான் எல்லாமே வாங்கினேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் எதுவுமே நான் செய்ய முடியல. அப்படின்னு தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு பவுல் ஷீர் குருமா தான் போட்டு சாப்பிட்ருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் தனியாக எதுவுமே செய்யலை. ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ரஃபீக் நானாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. எல்லா ஈதுக்கும் வருவாங்க. நான் பிரியாணி செய்கிறேன் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தேன். பட் எனக்கு உடம்பு சரியில்லாததுனால செய்யவும் இல்லை. அவரும் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுனால வரலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக அவர் வந்துட்டு ஹோட்டல்லேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தார். எஸ்எஸ் பிரியாணி, பக்கெட் பிரியாணி ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார். எனக்கு அந்த கடை பிரியாணி பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், நல்லா இருந்துச்சு. எந்த ஈதுக்குமே வந்து பிரியாணி போடாமல் இருந்ததே கிடையாது. இந்தியாவிலையும் சரி, இங்கே துபாய் வந்ததுலேருந்து இந்த 2 ஈதுக்குமே நான் எப்போவுமே பிரியாணி சீக்கிரமாக போட்டுருவேன். பட் இந்த டைம் எனக்கு உடம்பு சரியில்லாததுனால தான் என்னால் போட முடியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் கிட்ட போய் மட்டன் வாங்கிட்டு வந்து பிரியாணி போட்டு ரஃபீக் நானையும் கூப்பிட்றதா தான் பிளான். ஈவினிங் ஆச்சும் கூப்பிட்டு டின்னர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரே வாங்கிட்டு வந்ததுனால நாங்கள் அப்படியே வச்சு சாப்பிட்டோம். ஸோ அவரும் வந்ததுக்கு வந்துட்டு வெறும் ஷீர் குருமா தான் வச்சு கொடுத்தேன். எப்போவுமே வட்டலாப்பம், கடல் பாசி, அந்த மாதிரி கண்டிப்பாக வட்டலாப்பம், கடல் பாசி அப்புறம் பிரியாணி எப்போவுமே ஈத்னாலே இருக்கும். பட் இந்த டைம் வந்துட்டு வெறும் ஷீர் குருமாவும் கடை பிரியாணி தான் வாங்கி நாங்கள் சாப்பிட்ருந்தோம். எனக்கு என்னோடய ஹபிக்கு காமனாக பிளாக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்பிள் பிடிக்கும். பட் ஹபிக்கு வந்து பர்பிள் கலரில் போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பிளாக்குக்கு மாறிட்டோம். ஸோ பிளாக் கலரில் நாங்கள் 2 பேரும் ட்ரெஸ் போடுறத பார்த்தா அவள் ப்ளூ கலரில் தான் எடுத்திருந்தா. பட் அவளுமே நானும் பிளாக் தான் போடுவேன்னு சொன்னதுனால ரொம்ப நாளாக போடாமல் ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு. இவளுக்கும் இவளோட ஃப்ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெஸ் தான் அன்றைக்கி போட்டு விட்டுருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோமோ, வாட்ச்சு, அதுக்கப்புறம் ரிங்கு, அதுக்கப்புறம் ஷூஸ் வாங்கியிருந்தோம். அவளுக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, இந்த மாதிரி செட் பண்ணி வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் அது வந்து நிறைவேறுச்சுன்னே சொல்லலாம். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. எனக்கே திருப்பி நான் 2-3 வாட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஷாசியா வேறு 2-3 கிளிப்ஸ் எடுத்து அவள் எடுத்ததையும் நான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு வீடியோ எடுத்தாச்சு. வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். மெஹந்தி நான் 1 டே போட்டதுனால ஸ்டெயின் ரொம்ப நல்லா டார்க்காக வந்துருந்துச்சு. இது 24 hours ப்ளஸ் ஸ்டெயின் தான் இது. என்னோடய ஸ்டெயின் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வச்சுருந்தாலுமே இந்த அளவுக்கு செவக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து ஷாசியா எடுத்த வீடியோ. அவளுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் சொல்லிட்டேன், இது ஷாசியா எடுத்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் நான் அவள் கையையும் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அவள் கொஞ்சம் நேரம் வச்சாலுமே அவளுக்குமே நல்லா டார்க் ஸ்டெயின் வந்துருந்துச்சு. ஃபைட்டா अत्ता का पैंट माओ हेरको शाजिया माशाअल्लाह शाजिया फोटो एक पकड़ ली उल्टा पता टर्न 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 करके बताओ. 4th शाजिया's 4th ईद माशाअल्लाह. அது இறங்கணும்னு எடுக்கலாம். ப்ரெஸ் பண்ணுமா ஷாஜா? டர்ன் டர்ன் போ போ. ஷாஜா எங்க வா, அத்தா கிட்ட வா. எந்த நாளில் ஊரை மிஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஈத் நாளில் தான் ஊரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அங்கே இருக்கிற ஃபுட்டு இருக்கட்டும், அங்கே இருக்க ஜனங்க, ஃபேமிலி எல்லாரையும் பார்க்கணும். வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு, ரிலேட்டிவ் வீடுன்னு வந்து ஊரில் இருந்து தான் எல்லார் வீட்டுக்கும் போயிருப்போம். அண்ட் எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் பகிர்ந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும். பட் இங்கே வந்துட்டு நிறைய பேரை விசிட் பண்ண முடியாது, அவங்கவுங்க வீட்டுக்கெலாம் போக முடியாது. எல்லாருமே அவங்க வீட்லேயே தான் ஈத் செலிப்ரேட் பண்ணுவாங்க. 90% வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. பட் இன்ஷால்லா கார் வாங்கினதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டு எல்லார் வீட்டுக்கும் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குலாம் போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம்.
ரூயிஸ் மாடர்ஸ் ஃபேஷன் கிட்ட இருந்தால் இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு. இந்த ஃபுல் ஃப்ளேர் கவுன் வந்து க்யூட்டாக இருந்துச்சு. ஷாசியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்ஷியலாக இந்தியா போகிறப்ப நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டேன். ஏன்னா எனக்கு போடாதம்மா எனக்கும் வேணும். அதே மாதிரி வாங்கினதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு இருந்தா. ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே டோனட் வாங்க போயிருந்தோம். அவளுக்கு எப்போவுமே வந்து சிட்டி சென்டர் வந்தாவே டோனட் பிடிக்கும். ஸோ டோனட் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேரிஃபோரில் சீசர் சாலட் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கேரிஃபோரில் பார்த்தா சீசர் சாலடே காலி ஆகிடுச்சு. இது அன்றைக்கி செம்ம கூட்டம் இல்லையா? ஸோ காலி ஆகிடுச்சு. ஆல்ரெடி பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ எப்படியாச்சும் சீசர் சாலட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதுலேருந்தே வாங்கிட்டு வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். சாஸ் தனியாக கொடுத்துருந்தாங்க. நம்ம சாஸ் போர் பண்ணி அதுக்கு மேலே சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக சீசர் சாலட் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிட்டி சென்டர் போனீங்கன்னா. எனக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலிக்கே ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம். திருச்சியில் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது மெரிடியன் சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து சீசர் சாலட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் என் அபிக்கு சொல்லி சாப்பிட்டு என் வீட்டில் எங்கள் அண்ணன், எங்கள் அத்தா, அம்மா, அதுக்கப்புறம் வந்து அஸ்மியோட அக்கா, அம்மா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சீசர் சாலட். இப்போல்லாம் கேரிஃபோரில் சீசர் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. பட் இந்த பேக்டு இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் நிறைய தாராளமாக இருந்ததுனால ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஷாசியாக்கு சீசர் சாலட்லாம் பெருசாக பிடிக்காது. ஸோ அவளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் சாப்பிட கொடுக்குமேன்னு சொல்லி நாங்கள் பிஸ்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓப்பன் करके देखो. ओपन. हाँ ओपन. क्या है शाजिया? क्या पिज़्ज़ा है? चीज़ पिज़्ज़ा. Yes. Can we take a slice? ஸ்பைசி சிக்கன் ரேஞ்ச் பிஸ்ஸான்னு தான் போட்டிருக்கோம். பட் அது வந்துட்டு அவ்வளோக்கா ஸ்பைஸியாகவே இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே வந்துட்டு ஒரு garlic பட்டர் கொடுப்பாங்க. செம்மையாக இருக்கும். அது வந்து பிஸ்ஸா வந்துட்டு அந்த பேஸோட தொட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக ராஜ் கச்சோரி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். பாம்பே சப்பாத்திங்கிற கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஓரளவு நல்லா இருந்துச்சு. இந்தியன் ஃபுட் வாங்கணுன்னா அந்த கடையிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய போட சொன்னேன். போட்டாங்க. ஸோ அவ்வளோதான், நாங்கள் இதெல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோட்டில் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியுது. அங்கேயே வந்துட்டு ப்ளே ஏரியா வச்சுருக்கிறதுனால எல்லா பிள்ளைங்களும் அங்கே போகணுன்னு தான் இடம் பிடிச்சிருந்தாங்க. ஷாசியாக அதே மாதிரி கேட்டுட்ருக்கப்போ வேணாம் இன்ஷால்லாம் இன்னொரு நாள் போகலாம், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி மெட்ரோ வந்து 1 o'clock வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸோ மெட்ரோ போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவசர அவசரமாக நாங்கள் டுவர்ட்ஸ் மெட்ரோ தான் நடந்து போயிட்டுருந்தோம். நாங்கள் மெட்ரோவில் போகிறப்போ வந்துட்டு ஏர்போர்ட்லாம் நடுவில் வரும். T1 வரும், T2 டெர்மினல் 1 டெர்மினல் 2 ரெண்டுமே வரும். ஸோ ஷாசியா வந்துட்டு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக அத்தா கூட பேசிக்கிட்டே விளாண்டுக்கிட்டே வந்தா. எங்கே போகணும் ஷாசியா? யாருமா சொன்னா உனக்கு ரஷ்யா ஸ்டேஷன்? ஏன் இங்கே நிற்கிது ரொம்ப நேரம்? ரொம்ப நேரம் தான் நிற்கிது. الأبواب تغلق. Doors closing. المحطة الأخيرة لهذا القطار هي سنتر بوينت. المحطة القادمة هي سنتر بوينت. The final destination of this train is Center Point. The next station is Center Point. எத்தனை கார் எடுத்துட்டு போகணுமா? 3 காரா? உனக்கு ஓட்டு தெரியுமா? ஓட்டு தெரியுமா? ஓகே. அது அது ஏற்றி விடு ட்ரெஸ்ஸு.
சொல்ல மாட்டாங்க. சொல்கிறான், சம்டைம்ஸ் சொல்கிறான். ஷாசியா கியூட்டி யாரு? எங்க இருக்கு அம்மா? அம்மா பாட்டி பாட்டி அம்மா கியூட்டியா? கியூட்டியா? ஷாசியா இந்த சைடு பாரு. ஷாசியா நானும் வரேன். போ 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 போ. டேப் பண்ணு. போலாம். அத்தா கிட்ட குடு. அத்தா எங்க? ராஜ் கச்சேரி வாங்கின அதே கடையில் நாங்கள் ஜிலேபியும் வாங்கியிருந்தோம். ஸோ அதை உட்காந்து மெட்ரோ ஸ்டேஷனில் வந்துட்டு பஸ் வர வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது அன்றைக்கும் க்ராசரிஸ் வாங்க எங்கேயும் வெளியே போகல. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் லூலு போயிருந்தோம். ஸோ அங்கே தேவையான எல்லா க்ராசரிஸும் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் அன்றைக்குமே வந்து க்ளோசிங் டைம் தான். எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ தான் வந்து ஷாசியா வந்துட்டு அந்த ரவுண்ட் கலர் பபுள் கம் கலராக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பபுள் கம் கேட்டு அடம் பிடிச்சிருந்தா. அந்த 1 திரகம் வந்து லிட்ரலி வேஸ்ட்டு தான் அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. எப்போவுமே அது வேணும்னு வந்து அடம் பிடிப்பா. பட் நான் வந்துட்டு 1 or 2 times தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்ததே கிடையாது. ஷாசியா இது ராஜா கம். ஓகே ராஸ்பெரி பெத்தி. வெயிட்டிங் ஃபார் த கேப். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் ராகி இடியாப்பம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருந்தோம். லூலூவில் வந்து ரெடிமேட் இடியாப்பம் கிடச்சிச்சு, ராகி இடியாப்பம். அதை வாங்கிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவிச்சு அதில் வந்து தேங்காய் பூ அதுக்கப்புறம் சர்க்கரைலாம் போட்டு சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. எங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். யூஸ்வலாக நான் அணில் சேமியாவில் ராகி சேமியாவில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அவிச்சு செய்வோம். பட் இந்த டைம் வந்துட்டு எனக்கு அணில் சேமியா இங்கே கிடைக்காததுனால இந்த மாதிரி இடியாப்பம் வாங்கி இந்த மாதிரி தேங்காயும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டோம். டேஸ்டியாக இருந்துச்சு. ஷாசியா கொஞ்சமாக பால் போட்டு பிசைஞ்சு கொடுத்துருந்தேன். இனிப்பாக சாப்பிட்டதுனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ வந்து கீமா பால்ஸ் இருந்துச்சு, சிக்கன் கீமா பால்ஸ். அதை வந்து பொரிச்சு அதுக்கப்புறம் வந்து அது வந்துட்டு மஞ்சூரியன் டைப்பில் வந்து கிரேவி டைப்பில் செஞ்சு செசமி சீட்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டோம். ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. நைட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டின்னர் டைம் வந்துருச்சு. ஸோ அப்போ நாங்கள் ஷக்ஷுக்கா செஞ்சு சாப்பிட்ருந்தோம். சப்பாத்தியும் ஷக்ஷுக்காவும் சாப்பிட்ருந்தோம். அதுவும் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங்காக வந்துட்டு நைட்டே வந்துட்டு மேக்ரோனி வந்துட்டு ஆல்மோஸ்ட் வேக வச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். கீமா போட்ட மேக்ரோனி. பிரியாணி தான் செய்ய முடியல, சரி கீமா போட்டு மேக்ரோனியாச்சும் செஞ்சு ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் கீமா போட்டு மேக்ரோனி செஞ்சுருந்தோம். ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. ஹப்பிக்கு லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டேன். சூடாக வந்துட்டு மேலே சீஸ் மொசரல்லா சீஸ் போட்டு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு அதே வந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு என்னோடய ஃபுட்டும் முடிச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.